வணக்கம். 2026ஆம் ஆண்டு கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றித்தான் நாம் இன்று விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த ஆண்டு உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். 7.5 சனியின் இறுதிக் கட்டமான பாத சனி நடக்கும் நேரம் இது. சோதனைகளைத் தாண்டி சாதனைகளை நோக்கி நீங்கள் முன்னேறும் ஆண்டாக இது இருக்கும். வாருங்கள், வீடியோவிற்குள் செல்லலாம். முதலாவதாக, கும்பராசி அன்பர்களின் குணநலன்கள். நீங்கள் எப்போதும் பிறருக்கு உதவும் உயர்ந்த குணம் கொண்டவர்கள். ஆழமாக சிந்தித்து செயல்படுபவர்கள். எதையும் வெளிப்படையாக பேசும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களின் பொறுமைதான் மிகப்பெரிய ஆயுதம். இந்த 2026இல் உள்ள சாதக பாதகங்களை பார்ப்போம். நேர்மறையான விஷயம் என்னவென்றால், குரு பகவானின் பார்வை உங்களுக்கு பல நேரங்களில் கைகொடுக்கும். குறிப்பாக ஆண்டின் தொடக்கத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். எதிர்மறையான விஷயம் என்று பார்த்தால், ஜென்ம ராசியில் ராகுவும் 2ஆம் இடத்தில் சனியும் இருப்பதால் தேவையற்ற அலைச்சல் மற்றும் மனக்குழப்பம் வரலாம். ஆனால் கவலை வேண்டாம், இது உங்களை பக்குவப்படுத்தும் காலம். அடுத்ததாக ஆரோக்கியம். ஜென்ம ராகு இருப்பதால் உடல்நிலையில் சிறு சிறு உபாதைகள் வந்து போகலாம். குறிப்பாக வாயு தொந்தரவு மற்றும் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது. சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வதும் தியானம் செய்வதும் மிக மிக அவசியம். வண்டி வாகனங்களில் செல்லும்போது சற்று நிதானம் தேவை. குடும்பம் மற்றும் குழந்தைகள் பற்றி பார்க்கலாம். குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் இடத்தில் சனி இருப்பதால் நீங்கள் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. உங்கள் பேச்சே சில நேரம் உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தலாம். குழந்தைகளின் படிப்பு மற்றும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அவர்களின் வளர்ச்சியால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரிய முயற்சிகள் ஆண்டின் பிற்பகுதியில் கைகூடும். மிக முக்கியமாக தொழில் மற்றும் பொருளாதாரம். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். பணியிடத்தில் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் உங்களின் உழைப்பிற்கான அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம். இருக்கும் தொழிலை சிறப்பாகச் செய்தாலே போதும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வரவுக்கேற்ற செலவு இருக்கும். சேமிப்பு சற்று கரையலாம். எனவே ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். இறுதியாக உங்களுக்கான பரிகாரம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கு மன அமைதியை தரும். ஏழைகள் அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வது சனி பகவானின் தாக்கத்தை குறைக்கும். குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்யுங்கள். மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களை பட்டை தீட்டும் வைரம் போல மாற்றும் ஆண்டு. சோதனைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே. நம்பிக்கையோடு இருங்கள், எல்லாம் நன்மையாகவே முடியும்.